ஒவ்வொரு சுற்று முடிவிலும் கூட வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு அங்கே யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வரும். நம்மை பொறுத்தவரை 234 சட்டப்பேரவை தொகுதியிலிருந்தும் நொடிக்கு நொடி ஒவ்வொரு சுற்றும் எண்ணப்படும் பொழுதே கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே யார் முன்னிலையில் இருக்கின்றார், குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்களில் யாரெல்லாம் பின்தங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை எல்லாம் வெளியிட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய நால்வர் களம் காணக்கூடிய தொகுதிகள் உள்ளிட்டவற்றில் எல்லாம் சிறப்பு ஏற்பாடுகளோடு நொடிக்கு நொடி அவர்களுடைய தொகுதியின் விவரங்களை வெளியிட இருக்கின்றோம். காரைக்குடி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதி தொடர்பாக ஒவ்வொரு நொடியிலும் கூட அங்கே என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன, வாக்கு எண்ணிக்கையில யார் முந்துகின்றார்கள், யார் பின்தங்குகின்றார்கள் என்ற விவரத்தை எல்லாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். இதற்காக 62 மையங்களிலும் நம்முடைய செய்திக்குழு தயார் நிலையில் இருக்கின்றது. ஒவ்வொரு தொகுதியிலும் கூட அங்கே யார் முன்னிலை பெறுகின்றார்கள் என்ற விவரத்தை உடனுக்குடன் வழங்குவது மட்டுமல்லாமல் எதிர்பார்ப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய முக்கிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்காக டிஜிட்டல் முறையிலே தனிப்பட்ட அந்த சட்டப்பேரவை தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களையும் அவ்வப்பொழுது நாம் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இன்று மாலை அளவிலே இந்த வாக்குகள் எல்லாம் முழுவதுமாக எண்ணி முடிக்கப்பட்டு வெற்றியாளர்களுக்கான வெற்றி சான்றிதழ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நம்முடைய செய்திக்குழுவின் சார்பில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் ஒவ்வொரு சுற்றும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அந்த வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்பாகவே அங்கே தலைமை முகவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு அடிப்படையிலே விரைந்து அந்த தகவல்களை நாம் வழங்க இருக்கின்றோம். அனைத்து தொகுதிகளிலும் குறிப்பாக மதுரை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகர தொகுதிகள் அனைத்திலுமே கடுமையான போட்டி நிலவுகின்றது. மதுரை வடக்கு, மத்திய தொகுதி, தெற்கு தொகுதி, கிழக்கு, மேற்கு தொகுதிகள் என்று மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் எவ்வாறு வாக்கு எண்ணிக்கை செல்ல போகின்றது, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி உள்ளிட்டவர்கள் போட்டியிடுகின்றார்கள், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டவர்கள் எல்லாம் போட்டியிடக்கூடிய அந்த மதுரையினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது, தென் தமிழகத்திலே திருநெல்வேலியை மையப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய 22 சட்டப்பேரவை தொகுதிகள், திருநெல்வேலி என்று எடுத்தோம் என்றால் திருநெல்வேலியில் 5 தொகுதி, தென்காசியில் 5 தொகுதி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலா 6 தொகுதி என்று 22 தொகுதிகள் இருக்கின்றன. கடந்த முறை அதில் 15 தொகுதிகளை பொறுத்தவரை பெரிய அளவிலே திமுக வெற்றி பெற்றிருந்தது. 7 இடங்களில் மட்டுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 22 அந்த தொகுதிகளில் 22 மண்டல அந்த தொகுதிகளில் திருநெல்வேலி மண்டலத்தில் யார் முந்த போகின்றார்கள் என்பது உட்பட மண்டல வாரியாக பிரித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மேற்கு மாவட்டங்களும் இந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகள் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க அதிமுகவிற்கு சாதகமான ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது. பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து உருவானவர்கள் மேற்கு மண்டலத்தை அடிப்படையாக வைத்து உருவானவர்கள் இருந்தார்கள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டப்பேரவை தொகுதியையும் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம் என்று அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் மேற்கு மாவட்டத்திலே மீண்டும் இந்த முறை அதிமுக தான் தங்களுடைய கொடியை நிலைநாட்டப் போகின்றார்கள் அல்லது செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுடைய அந்த கடும் முயற்சியின் காரணமாக ஏதேனும் மாற்றம் வரப்போகின்றதா, மேற்கு மண்டலம் அதிமுகவிற்கு கை கொடுக்குமா அல்லது இந்த தேர்தலிலே ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை மேற்கு மண்டலம் ஆற்றப் போகின்றதா என்பது உள்ளிட்ட அந்த மண்டல வாரியான விவரங்களையும் நாம் தர இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எந்த சூழல் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அது உட்பட ஒவ்வொரு பகுதியிலும் கூட எந்த அளவு அந்தந்த மண்டல வாரியாக யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள், யார் பின்தங்குகின்றார்கள் என்ற விவரத்தை எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே மாவட்ட வாரியாக மட்டுமல்லாமல் மண்டல வாரியாக யார் முன்னிலை பெறப் போகின்றார்கள் என்பதற்கான தனிப்பட்ட தரவுகளையும் நாம் வழங்க இருக்கின்றோம். காலை 9 மணி முதலே அந்த தரவுகளை வழங்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சி அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த தேர்தலிலே ஒரு கணிசமான பங்களிப்பை ஆற்றுவார்கள் என்பதை கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கின்றன. தாவேகாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 முதல் 8 தொகுதிகள் தொடங்கி ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாம் 120 தொகுதிகள் வரை அவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். தமிழகத்திலே பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய தகவல்களை சொல்லும் பொழுது திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அதே நேரம் அதிமுகவினரும் கள யதார்த்தத்தை எடுத்து கூறி மீண்டும் அந்த 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் இதுதான் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய முகவர்கள் அனைவருமே ஒரு மனமகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்கு எண்ணக்கூடிய மையங்களிலும் கூட அதிமுகவினர் அந்த உற்சாகத்தோடு செல்கின்றார்கள். ஏனென்றால் அதிமுக சார்பிலே மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய அதை கண்காணிக்கக்கூடிய முகவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட யாரும் மனச்சோர்வு அடைய வேண்டாம், கருத்து கணிப்பு என்ற பெயரிலே அதிமுகவிற்கு எதிராக சில நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்கின்றார்கள், ஏஜென்சிகள். ஆனாலும் கூட அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தான் கள அளவில் இருக்கின்றது என்பதை எடுத்து கூறியிருந்தார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். எனவே அதிமுகவினர் இந்த தேர்தல் தங்களுக்கான தேர்தல் 2016க்கு பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவதற்காக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு என்பதை நம்பி அவர்கள் நம்பிக்கையோடு வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு உள்ளாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம்.
திமுகவை பொறுத்தவரை அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை எடுத்து கூறி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார்கள். முதலமைச்சர் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டிருந்தார். எனவே பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக திமுகவினர் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார். அதற்கான சூழலும் இருப்பதாக திமுகவினர் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இந்த தேர்தல் ஒரு 4 முனை போட்டி நிலவக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் பல தொகுதிகளில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகமும் கூட இணைந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் இந்த முறை காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிடுகின்றார். காரைக்குடி தொகுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 முனை போட்டி நிலவுகின்றது. அதிமுகவிலே தேர்வோகி பாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் போட்டியிடுகின்றார். அதே நேரம் பிரபு என்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் போட்டியிடுகின்றார். சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மாங்குடி காரைக்குடி தொகுதியிலே போட்டியிடுகின்றார். எனவே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொகுதியாக காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது. இதுபோன்ற முக்கியமான தொகுதிகளுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் முக்கியத்துவம் வழங்கி அந்த தொகுதியில் போட்டியாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நொடிக்கு நொடி அந்த நிலவரங்கள் மாறக்கூடிய தொகுதிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றையும் காட்சிப்படுத்த இருக்கின்றோம். தென் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் திருநெல்வேலி, திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் அதிகப்படியான வாக்குகளை வாங்கக்கூடும் என்பதாக கருத்து கணிப்புகள் வந்திருந்தன. எனவே அந்த தொகுதியினுடைய முடிவுகள் எவ்வாறு மாறி அமைய போகின்றன? அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாம் தென் தமிழகத்தில் அதிகமாக இருக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் களம் கண்டது தொகுதிகளும் தென் தமிழகத்தில் அதிகம் இருக்கின்றன. எனவே அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மண்டலத்தினுடைய 22 தொகுதிகளில் யார் முன்னிலை பெறுகின்றார்கள், யார் பின்தங்குகின்றார்கள், காட்பாடி உள்ளிட்ட தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தலில் முடிவுகள் எவ்வாறு அமைய போகின்றன என்பதற்கான அந்த முக்கியத்துவத்தையும் தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி நாம் வழங்க இருக்கின்றோம். இதே போன்று திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தொகுதிகளும் கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் இந்த முறை அதிமுக சில தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக திடமாக நம்புகின்றார்கள். ஏனென்றால் கடந்த முறை 9 தொகுதிகளிலும் கூட அதிமுகவிடமிருந்து கை நழுவி சென்றிருந்தது. எனவே திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய 9 சட்டப்பேரவை தொகுதியிலே பல தொகுதிகளில் கடும் போட்டி இருந்தது. குறிப்பாக விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கும் திருச்சி கிழக்கு மட்டுமல்லாமல் திருச்சி மேற்கு தொகுதியிலே அமைச்சர் நேரு களம் காணுகின்றார். லால்குடி சட்டப்பேரவை தொகுதியிலும் அதிமுக உள்ளிட்ட வேட்பாளர்கள் கடுமையான நெருக்கடியை இந்த முறை திமுகவிற்கு வழங்கியிருந்தார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே முசிறி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் மீண்டும் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தவரை மீண்டும் அதிமுக கைப்பற்றுவதற்காக திருச்சிராப்பள்ளியிலே முனைப்பு காட்டி வருகின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீரங்கம் தொகுதியை இந்த முறை அதிமுக கைப்பற்றியே தீர வேண்டும் என்று திருச்சியிலே அதிமுக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. மணப்பாறை உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளும் அதே போன்றுதான் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு முனைப்பு காட்டக்கூடிய தொகுதிகளாக இருக்கின்றன. எனவே திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளில் இந்த முறை எத்தனை தொகுதியை பெறப்போகின்றார்கள் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தேனி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேனியில் இருக்கக்கூடிய 4 சட்டப்பேரவை தொகுதியிலுமே வழக்கமாக அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவில் தான் செல்வாக்குகள் இருந்தன. ஆனால் கடந்த சட்டப்பேரவை தொகுதியிலே 4 3 திமுக கைப்பற்றியிருந்தது. இந்த முறை பன்னீர்செல்வமும் கூட திமுகவினுடைய ஒரு முக்கிய முகமாக மாறி திமுகவிலே ஐக்கியமாகி இருக்கின்றார். எனவே போடி நாயக்கனூர் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியினுடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகின்றன? பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகு அந்த இணைப்பை தொகுதியினுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா? பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே போடியினுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கும், பெரியகுளத்தினுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கும், ஆண்டிப்பட்டி என்னவாக இருக்கும் என்பது உட்பட தேனி மாவட்டத்தினுடைய முடிவுகள் எல்லாம் பெருமளவில் எதிர்நோக்கப்படுகின்றன. அதே நேரம் 4 முனை போட்டி என்று நாம் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் சசிகலாவும் கணிசமான இடங்களிலே தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார். சசிகலா நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் ஒரு சில தொகுதிகளிலே கடும் போட்டி அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதுகுளத்தூர் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் சசிகலாவினுடைய அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே ஒரு சில தொகுதிகளில் ஒரு 5 முனை போட்டி என்பதாக கூட பார்க்க முடியும். முதுகுளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளிலே, ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்திலே, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலே சசிகலா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, அது அதிமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றதா என்பதையெல்லாம் இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுதே நாம் தொடர்ந்து நேரலையிலே வழங்க இருக்கின்றோம். ஏனென்றால் சசிகலா அவர்களுக்கு செல்லக்கூடிய வாக்குகள் உண்மையிலேயே யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தென் தமிழகத்திலே, அதிமுகவிற்கா திமுகவிற்கா என்பது ஒரு மிகப்பெரிய வாதமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிமுக எதிர்ப்பு வாக்குகளாக ஒரு சில சமூக வாக்குகள் திமுக பக்கம் செல்வதற்கான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் சசிகலா தனித்து களம் காண்பதன் காரணமாக அவர் அந்த அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை, அந்த குறிப்பிட்ட சமூக வாக்குகளை சசிகலா பெறக்கூடும் என்ற ஒரு கருத்தை அரசியல் வல்லுநர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே திமுகவிற்கு தான் அது பாதிப்பாக அமையும், திமுகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகளை தான் சசிகலா பிரித்து விட்டார் என்பதாக எல்லாம் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். இது தென் தமிழகத்திலே அதிமுக முன்னிலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த முறை திருநெல்வேலி மண்டலம் உட்பட பல இடங்களிலே அதிமுக ஒரு பெருத்த
சரிவை சந்தித்திருந்தார்கள். மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர முடியாமல் போனதற்கு தென் தமிழகத்தினுடைய நிலவரங்கள் காரணமாக இருந்தன அதிமுகவிற்கு. எனவே இப்பொழுது சசிகலா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு நேரடியாக அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாடாகத்தான் சசிகலா தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தார் என்றாலும் கூட முதுகுளத்தூர் உட்பட ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலே என்ன மாதிரியான தாக்கத்தை சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்படுத்த போகின்றது என்பதையும் நாம் தனிப்பட்ட முறையில் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் 4 முனை போட்டி என்று சொல்லப்பட்டாலும் சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு தொகுதிகளில் குறிப்பாக நயினா நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய விருதுநகரினுடைய சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் கூட கணிசமான தாக்கத்தை சசிகலா ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பதையும் அந்த கருத்துக்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 9 மணி முதலே ஒவ்வொரு கட்சியும் பெறக்கூடிய வாக்குகள், அவர்களுக்கு போட்டியாளர்களாக களத்தில் மாறி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன என்பதை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். தாவேகா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான ஒரு வாக்கு வங்கி இருப்பதை கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்து கூறியிருந்தன. அது எந்த அளவு சாத்தியப்பட போகின்றது, இரட்டை இலக்கத்திலே வெற்றி பெறுவார் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். தாவேகா தலைவர் விஜய் தமிழினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்து இப்பொழுது கட்சி தொடங்கி இருக்கின்றார். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார். அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக போகின்றது, இதற்கு பிறகு திரைப்படங்களிலும் நடிக்க மாட்டேன் என்ற ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கின்றார். எனவே இந்த தேர்தல் என்பது விஜய்க்கும் கூட வாழ்வா சாவா தேர்தலாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை பலரும் சொல்கின்றார்கள். விஜய் வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவிலே, குறிப்பாக அவர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனால் மட்டும் பத்தாது, மிகப்பெரிய அளவில் இரட்டை இலக்கத்திலே வெற்றி பெற்று மிகப்பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்தால் தான் தமிழக வெற்றி கழகத்தை நிலைகொள்ள செய்ய முடியும். எனவே விஜய்க்கும் இது ஒரு முக்கியமான தேர்தல். முதல் தேர்தலாக இருந்தாலும் இந்த முதல் தேர்தலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஒரு வாழ்வா சாவா தேர்தலாகத்தான் இருக்கும் என்ற கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே தாவேகா பெறப்போகின்ற வாக்குகள் என்ன, 8% மேலாக வாக்குகளை பெற்று தன்னுடைய முதல் சட்டப்பேரவை தேர்தலிலேயே அங்கீகாரத்தை பெறுமா தமிழக வெற்றி கழகம், அல்லது 6க்கும் கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்று அதன் மூலமாக அங்கீகாரத்தை பெறப்போகின்றார்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் கிட்டத்தட்ட 10 மணி முதலே நமக்கு தெரிய வந்துவிடும். அதிலும் குறிப்பாக 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக நாம் சில முக்கிய தரவுகளை வழங்க இருக்கின்றோம். அதிலே இந்த அஞ்சல் வாக்குகள் பதிவாகக்கூடிய முறையிலே எந்த அளவு வாக்கு மாறி இருக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் வழங்க இருக்கின்றோம். வழக்கமாக செல்லக்கூடிய கட்சிகளுக்கு தான் இந்த முறையும் அஞ்சல் முறையிலே அரசு அலுவலர்கள், தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு துறை அதிகாரிகள் வழங்கி இருக்கின்றார்கள். அல்லது ஏனென்றால் காவல்துறை சார்ந்தவர்களே இந்த முறை கணிசமான அளவு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் பரவலாக இருக்கின்றன. ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.